வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உலகத்தையே உலுக்கின சில முக்கியமான விமான விபத்துகளை பற்றி தான். அதுவும் சாதாரண விமான விபத்துகள் இல்லைங்க, நாட்டுக்கே முக்கியமான தலைவர்கள், பிரபலங்கள் என பலரோட உயிரை பறிச்ச விபத்துகளோட ஒரு தொகுப்பை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது 1980 நடந்த சம்பவம். அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியோட மகனும் இந்தியாவின் அடுத்த பெரும் தலைவராக பார்க்கப்பட்டவருமான சஞ்சய் காந்தி டெல்லியில் ஒரு சிறிய ரக விமானத்தை பறக்க விட்டப்போ நடந்த விபத்தில் அவர் உயிரிழந்தார். இது இந்திய அரசியல்லையே ஒரு பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்துச்சு. அடுத்ததா, அரசியல் வட்டாரத்தில் மராட்டிய மாநிலத்தில் செல்வாக்கா இருந்த பல தலைவர்கள் இது போல விபத்தில் சிக்கியிருக்காங்க. அதில் முக்கியமாக அஜித் பவாரோட தந்தையும் மறைந்த சரத் பவாரின் சகோதரருமான அனந்த்ராவ் பவார் போன்ற முக்கிய பிரமுகர்களின் மறைவு அந்த காலகட்டத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. தமிழக அரசியல்லையும் இது போன்ற ஒரு சோகம் நடந்திருக்கு. 2001 தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜி.கே. மூப்பனார் அவர்களின் மறைவுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் நடந்த பல நிகழ்வுகள் சோகமானவதான். அதே போல 2002 நடந்த ஒரு விமான விபத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் மாதவ்ராவ் சிந்தியா உயிரிழந்தது வட இந்திய அரசியலையே அதிர வச்சது. இவரோட விமானம் மெயின்புரி அருகே விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. சினிமா ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது நடிகை சௌந்தர்யாவோட மரணம்ங்க. 2004 பாஜகவுக்காக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனப்ப பெங்களூரு அருகே அவங்க போன ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி சின்ன வயசுலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. அதே போல் 2009 ஆந்திர முதல்வராக இருந்த ஒய்.எஸ். ராஜசேகர ரெட்டி ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் அழவச்சிச்சு. ரொம்ப சமீபத்தில், அதாவது 2021 நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் இந்தியாவின் முதல் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் அவருடைய மனைவி உட்பட 13 பேர் உயிரிழந்தது நாட்டுக்கே ஒரு பெரிய பாதுகாப்பு இழப்பாக அமைஞ்சது. இதே போல் எத்தனையோ தலைவர்கள் தொழில்நுட்ப கோளாறு அல்லது மோசமான வானிலை காரணமாக விமான விபத்தில் சிக்கி நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. இவங்க மறைஞ்சாலும் இவங்க விட்டுட்டு போன அரசியலும் பணிகளும் இன்றைக்கும் பேசப்பட்டுட்டு தான் வருது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.